வணக்கம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமம் டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனும் ப்ளஸ் அதோட டைப் 1 சம் வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்னா அதோட நெக்ஸ்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, டைப் 2 சம்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டைப் வந்து டிஎன்பிசியில் அதுவும் 2023 வந்து ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ சம்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், P/Q = 2:3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது Pக்கும் Qக்கும் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2/3ன்னு. ஸோ Pக்கு வந்து 2னும் Qக்கு வந்து 3னும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்னென்னு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, 2P plus Q is equal to 5P minus 3Q. 2 into P ஓட வேல்யூ வந்து 2 plus Q ஓட வேல்யூ வந்து 3 divide by 5 into P ஓட வேல்யூ வந்து 2 minus 3 into Q ஓட வேல்யூ வந்து 3. ஸோ இது பண்ணால் 4 plus 3 divide by 5 into 2 வந்து 10 minus 3 into 3 வந்து 9. ஸோ அப்போ 7 divide by 10 minus 9 வந்து 1. அப்போ நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 7:1 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், சேம் அதே தான். ஏக்கு வந்து 4னு கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து 3னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 3 into ஏவோட வேல்யூ வந்து 4 ப்ளஸ் 2 into பியோட வேல்யூ வந்து 3 டிவைட் பை 3 into 4 மைனஸ் 2 into 3. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 3 into 4 வந்து 12 ப்ளஸ் 2 into 3 வந்து 6 டிவைட் பை 3 into 4 வந்து 12, இது 2 into 3 வந்து 6. ஸோ வந்து 12 ப்ளஸ் 6 வந்து 18 டிவைட் பை 6. இது கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ் வரும், இது வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ 3:1 அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஓகே, இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். சேம் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சார் என்னன்னு பார்ப்போம். 2x + 3y டிவைட் பை 3y மைனஸ் 2xோட வேல்யூ வந்து 3:1ன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த சம்லலாம் என்னென்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒய்யோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டேரெக்டாக நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கேஸில் என்னென்னா எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x + 3y தான் வரும். இஸ் ஈக்குவல் டு 3 into 3y minus 2x. ஸோ 2x + 3y இஸ் ஈக்குவல் டு இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 9yன்னு வரும் மைனஸ் 6xன்னு வரும். ஸோ எக்ஸ்லாம் ஒரு பக்கமும் ஒய்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம். அப்போ 2x + 6x இஸ் ஈக்குவல் டு 9y மைனஸ் 3yன்னு வரும். ஸோ அப்போ 8x இஸ் ஈக்குவல் டு 6yன்னு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம xy வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இது என்னென்னா 8x இஸ் ஈக்குவல் டு 6yன்னு இருக்குல்ல, இந்த 8 கீழே கொண்டு வந்துட்டு y இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ x டிவைட் பை y இஸ் ஈக்குவல் டு 6 டிவைட் பை 8. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 6னும் ஒய்யோட வேல்யூ 8னும் கிடைக்கும். இது இன்னும் கூட எப்படி பண்ணலாம்னா டேரெக்டாகவே இங்கே இருக்க எக்ஸோட வேல்யூ தான் இது, அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6, y இஸ் ஈக்குவல் டு 8னு அப்படி கிடச்சிரும். இப்போ இந்த எக்ஸு ஒய் இந்த ரெண்டு வேல்யூமே வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் வந்து 6, ஒய் வந்து 8. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 into 6 ப்ளஸ் 4 into 8 டிவைட் பை 3 into 6 மைனஸ் 8. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 3 into 6 வந்து 18 ப்ளஸ் 4 into 8 வந்து 32 டிவைட் பை 6 into 3 வந்து 18 மைனஸ் 8. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 18 + 32 வந்து 15 வரும். 18ல் 8 போச்சுன்னா பேலன்ஸ் 10. ஸோ கேன்சல் பண்ணால் 5 டைம் வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 5/1 வரும். இது ரேஷியோவில் எழுதுனா 5:1. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இந்த சம்க்கும் முன்னாடி சம்க்கும் என்ன வித்தியாசம்னா அங்கே xy வேல்யூ வந்து டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இங்கே கொடுக்கல. இங்கே நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மாடல்ஸ் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கேட்டுட்ருக்காங்க. சரி, ஓகே, இந்த மாடலை வச்சு இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம்.
இந்த கொஷின் பாருங்கள், இது டிஎன்பிசி கொஷின்ஸ் தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக இந்த ரெண்டு வேல்யூ இல்லை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஸோ 4 × 3 ப்ளஸ் 5 × 4 டிவைட் பை 5 × 3 மைனஸ் 2 × 4. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 4 × 3 12 ப்ளஸ் ஒரு 20 டிவைட் பை 15 மைனஸ் 2 × 4 வந்து 8. ஸோ இதை ஆட் பண்ணால் 32 வரும். 15 மைனஸ் 8 வந்து 7. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக 32:7 அப்படின்னு சொல்லி வந்து கிடச்சிருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. டிஎன்பிசிலே இவ்வளோ சிம்பிளாக தான் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதே மாடலில் இந்த கொஷின் பாருங்கள். A:B வந்து 2:5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். இதை சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, டேரெக்டாகவே ஆன்சர் பண்ணலாம். என்னென்னா இந்த செகண்டில் பாருங்கள், A + B மட்டும்தான் கேட்டிருக்காங்க. A + B யோட வேல்யூ வந்து 7. இந்த ஆப்ஷனில் செகண்டாக இருக்கிற டேர்மில் எதில் 7 இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுதான் ஆன்சர். சியில் மட்டும்தான் 7 இருக்குது. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, சும்மா பார்த்தாலே வந்து போட்டலாம். அந்த டைமில் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணியே பார்ப்போம். A வந்து 2, B வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 5 × 2 மைனஸ் 5 டிவைட் பை A + B வந்து 2 + 5. ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணால் 5 × 2 வந்து 10 மைனஸ் 5 டிவைட் பை 7ன்னு கிடைக்கும். ஸோ இது சால்வ் பண்ணால் 10 மைனஸ் 5 வந்து 5 டிவைட் பை 7. ஸோ அப்போ 5:7 வந்து கிடைக்கும். இதை சால்வ் பண்ணாமலே நம்ம ஆல்ரெடி ஆன்சர் போட்டோம். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணால் இதுதான் ஆன்சர். இந்த டைப்பில் இன்னும் ஒரே ஒரு கொஷின் மட்டும் பார்ப்போம். லாஸ்ட் கொஷின் இந்த டைப்பில். இப்போ முன்னாடி பார்த்த சம்மர் தான் இதுவும். நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து கொடுக்கல. சரியா? முன்னாடி சம் மாதிரி XY வேல்யூ கண்டுபிடிச்சி ஒரு இதுவில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே XY வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதுன்னு சொல்லியிருக்காங்க. 2x + 3y டிவைட் பை 3x + 5y இஸ் ஈக்குவல் டு 18 டிவைட் பை 29. ஸோ இது சால்வ் பண்ணால் 9 × 2x + 3yன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 18 × 3x + 5yன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 29 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 29 × 2 வந்து எவ்வளோனா 58xன்னு வரும். ப்ளஸ் 29 × 3 வந்து என்னென்னா 87 வரும். 87y இஸ் ஈக்குவல் டு 18 × 3 வந்து என்னென்னா 54x ப்ளஸ் 18 × 5 வந்து 90 வரும். அப்போ 90y. ஸோ எக்ஸ்லாம் ஒரு சைடும் ஒய்லாம் ஒரு சைடும் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த 54 இந்த சைடு வந்துடுமா? அப்போ 58x மைனஸ் 54x இஸ் ஈக்குவல் டு 90y மைனஸ் 87y. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணால் 4xன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் 87 வந்து 3yன்னு வரும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ் வேல்யூ இது, பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3யும் ஒய்யோட வேல்யூ வந்து 4ன்னு வரும். ஸோ அப்போ x:y இஸ் ஈக்குவல் டு 3:4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் கூட. இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி இந்த டைப் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.